கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தினமும் சில வசனங்கள்ல இருந்து நாம் சில ஆவிக்குரிய கருத்துக்களை தியானம் பண்றோம். இன்னைக்கும் அதே போல ஒரு முக்கியமான ஒரு வசனத்துல இருந்து சில காரியங்களை நாம் தியானம் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதையை மாத்திரம் உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்த கதை. ரொம்ப நாளைக்கு முன்னாடி இல்ல, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. என்ன அப்படின்னா, ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிராமத்துல ஒரு சின்ன பையன் இருந்தானா. அந்த சின்ன பையன் என்ன பண்ணானா, திருடினான். அந்த கிராமத்துல ஒரு வழக்கம், திருடுனா என்ன வழக்கம் அப்படின்னா, மரத்துல கட்டி விட்டு கல்ல விட்டு அடிப்பாங்க. அந்த வழக்கம் இருந்துச்சு. அவன் ரொம்ப சின்ன பையன், தன்னுடைய தேவைக்காக திருடினான். இப்ப அந்த பையன் மரத்துல கட்டி வச்சிருக்கிறாங்க, கல்ல விட்டு அடிக்கிறதுக்காக ஊர் மக்கள் எல்லாம் நிக்கிறாங்க. அந்த வழியா ஒரு பெரியவர் வந்தாரு. பெரியவர் அந்த மக்களை பார்த்து கேட்கிறாரு, சின்ன பையன் தானே, அவனை போட்டு ஏன் இப்படி பண்றீங்க, தெரியாம செஞ்சுட்டு அவனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. அவங்க கேட்டபடி இல்லை. உடனே அந்த பெரியவர் என்ன சொன்னாருன்னா, என்னைய வேணா நீங்க என்ன பண்ணுங்க, மரத்துல கட்டிக்கங்க, அந்த சின்ன பையனை விட்டுருங்க அப்படின்னு சொன்னாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள், சரி இந்த பெரியவர் செய்யற மாதிரி என்ன செய்வோம், பெரியவர் சொல்ற மாதிரி நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவரை மரத்துல கட்டிட்டாங்க. சின்ன பையனை அமுச்சு விட்டாங்க. பெரியவரை கல்ல விட்டு அடிச்சு பெரியவரை கீழே தள்ளிட்டாங்க. பெரியவர் உயிர் போற மாதிரி கீழே துடிச்சிட்டு இருந்தாரு. அந்த சின்ன பையன் போறதுக்கு முன்னாடி அந்த பெரியவர் அவன் கையில ஒரு பணத்தையும் கொடுத்து அனுப்புனாரு. இந்த பணத்துக்காக திருடுற, இந்த பணத்தையும் வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புனாரு. அந்த சின்ன பையன் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்தான். பெரியவர் அப்படியே உயிர் போற மாதிரி கடந்தாரு. பெரியவர் கையை பிடிச்சு, அவன் கண்ணு ஃபுல்லா தண்ணி, அந்த சின்னவன் கண்ணு ஃபுல்லா தண்ணி. அந்த பெரியவர் கையை பிடிச்சு சொன்னா, நீ கொடுத்த காசுக்காக நன்றி அப்படின்னு சொல்லி சொன்னான். எப்படி இருந்திருக்கும் அவருக்கு? இன்னைக்கு நாமளும் அப்படித்தாங்க இருக்கோம். இயேசு எனக்காக உங்களுக்காக வெளியேறப்பட்ட ரத்தத்தினால வெளியேறப்பட்ட ரட்சிப்பு கொடுத்திருக்கிறாரு. நித்திய ஆக்கினைக்கு போக வேண்டிய நாம நித்திய ஜீவன சோதனைக்கும்படி ஆண்டவர் நமக்காக அந்த கேடு அடைந்தாரு. ஆனா நம்ம ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவர் என்னை போசிச்சிங்க, உங்களுக்கு நன்றி, எனக்கு நல்ல மாப்பிள்ளை பார்த்து கொடுத்தீங்க நன்றி, எனக்கு நல்ல பொண்ணு பார்த்து கொடுத்தீங்க நன்றி, எனக்கு நல்ல வீடு கொடுத்தீங்க, நல்ல காரை கொடுத்தீங்கன்னு சொல்லி ஆண்டவர் துதிச்சிட்டு இருக்கோம். ஆண்டவரே, இந்த பாவியை நீதிமானா மாத்தினீங்கல்ல, உமக்கு நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாம அதை உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நாம நன்றி சொல்றோமா அப்படின்னு சொல்லி நாமே நினைத்து பாருங்க. இந்த கதையிலிருந்து என்ன நம்முடைய வாழ்க்கையில என்ன கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம்னா, இயேசு நமக்காக அடிபட்டிருக்கிறாருங்க. இடத்தை மாத்தினார். நான் இருக்க வேண்டிய இடத்துல அவர் வந்தார். இன்னைக்கு ஒரு வசனத்தை வாசிப்போமா? மத்தேயு 13 45, 46 வசனத்தை வாசிக்கிறேன். என்னோடு சேர்ந்து நீங்களும் அந்த வார்த்தையை கேளுங்க. மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். வசனம் ரொம்ப அழகா இருக்கு. ஒரு வியாபாரி இருந்தானா, அந்த வியாபாரி முத்தை தேடுறான், கண்டுபிடிக்கிறான். அந்த முத்தை வாங்குறதுக்கு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று என்ன பண்றான், அந்த முத்தை பெற்றுக் கொள்ளுகிறான் அப்படின்னு சொல்லி இந்த சம்பவத்துல இருந்து, இந்த ஓமையில இருந்து பார்க்கிறோம். இந்த ஓமையில நம்முடைய வாழ்க்கைக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமான கருத்து என்ன அப்படின்னா, அந்த வியாபாரி இயேசு கிறிஸ்து, அந்த முத்து நானும், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும். இப்ப அந்த இயேசு அந்த வியாபாரி என்ன பண்ணாரு, அந்த முத்து பெற்றுக்கொள்வதற்கு எல்லாவற்றையும் விற்று, தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று என்ன பண்ணார், அந்த முத்தை பெற்றுக்கொண்டார். அதே போல இயேசு கிறிஸ்து என்னையும் உங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு எல்லா ஸ்லாக்கியத்தையும் விட்டு இந்த பூமிக்கு வந்தார். பிலிப்பியர் 2 வாசிக்கிறோம், அவர் தேவ ரூபம், தேவனுக்கு சமம் என்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை வெறுமையாக்கினார், அடிமையின் ரூபம் எடுத்தார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அடிமையின் ரூபம் அவருக்கு கொடுக்கப்படல. இயேசு அடிமையின் ரூபத்தை எடுத்து இந்த பூமிக்கு தம்மை தாழ்த்தினார், மனுஷனா வந்தார். அவர் எதெல்லாம் இறந்தாராம், அவர் தேவ ரூபமா இருந்தார், வடிவமா இருந்தார், தேவனுக்கு சமமாய் இருந்தார். பரலோகத்துல கோடான கோடி தூதர்கள் என்னரும் இயேசுவை துதிச்சுக்கிட்டே இருந்தாங்க. எல்லா ஸ்லாக்கியத்தையும் விட்டுட்டு என்னைக்கும் உங்களையும் ஆண்டவர் என்ன பண்ணார், விலை உயர்ந்தவர்களாய் பார்ப்பதற்காக என்ன பண்ணார், இந்த பூமிக்கு வந்தார். இயேசுவோட பார்வையில அவரை காட்டிலும் நாம யாரு, விசேஷமானவர்கள். அதனாலதான் என்ன பண்ணாருன்னா, எல்லாத்தையும் விட்டுட்டு நம்மை பெற்றுக்கொண்டார். யோசிச்சு பார்ப்போமே, அவருடைய அன்பு எவ்வளவு பெரிய அன்பு பாருங்க. அவருடைய அன்பை நினைத்து ஒவ்வொரு நாளும் முழு இருதயத்தோடு கர்த்தரை நாம் துதிப்போம். ஆமென். இந்த வசனத்தை நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுவோம், தியானம் பண்ணுவோம். இன்னும் வருகிற நாட்கள்ல வேற வார்த்தை மூலியமா நம்ம நிறைய ஆவிக்குரிய காரியங்களை நாம் தெரிஞ்சுக்கலாம்.